செல்ல வேண்டிய வழியில் உன்னை நடத்துபவரும் நானே. செங்கடலை 2 பாகமாக பிரித்து மக்களை கால் நனையாமல் நடக்க வைத்தவரே. பாலை நிலத்து 40 ஆண்டுகள் பகலிலே மேகத்தூணாய் இரவிலே நெருப்புத்தூணாய் மக்களுக்கு முன் சென்று அவர்கள் செல்லுகிற வழியில் உள்ள எல்லா தடைகளையும் முறித்து போட்டவரே. இணைச்சட்டம் 29:5 உங்கள் ஆடைகள் நைந்து போகவில்லை, உங்கள் காலில் உள்ள காலணிகள் பழுதடைந்து போகவில்லை. இந்த அளவிற்கு செல்லும் வழியில் நலன்களை பொழிந்தவரே. எளியா இறைவாக்கினர் சாக வேண்டும் என்ற போது அவருக்கு பலம் கொடுத்து ஒரேபு மலை அடையும் வரை கூட இருந்த ஆற்றல் தந்து வழி நடத்தினீரே. பயத்தோடும் சஞ்சலத்தோடும் எம்மாவு நோக்கி பயணித்தேன். சீடர்களோடு வழி போக்கனாய் பயணம் செய்து மனக்கண்களை திறந்து அப்பத்தை பெற்றுக் கொடுத்து உமை வெளிப்படுத்தி நீங்கள் செல்ல வேண்டிய பாதை எம்மாவல்ல, எருசலேம் துன்பத்தின் இடம், சாட்சியத்தின் இடம் என்று அறிவுறுத்தி ஏற்ற சாட்சிகளாயும் சீடர்களை நிலைநிறுத்தியவரே. என்றும் நாங்கள் செல்லும் வழியில் எங்களுக்கு துணையாக இருக்க எம்மோடு பயணிக்குமை வேண்டுகிறோம். விபத்துக்கள், ஆபத்துக்கள், பிரச்சனைகள் அனைத்திலிருந்து எங்களை பாதுகாத்து சுகமான பயணங்களை கொடும். எங்கள் வாழ்க்கை வழியை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு காட்டி வழிநடத்திட வேண்டுகிறோம். செல்ல வேண்டிய வழியில் உன்னை நடத்துபவரும் நானே. செங்கடலை 2 பாகமாக பிரித்து மக்களை கால் நனையாமல் நடக்க வைத்தவரே. பாலை நிலத்து 40 ஆண்டுகள் பகலிலே மேகத்தூணாய் இரவிலே நெருப்புத்தூணாய் மக்களுக்கு முன் சென்று அவர்கள் செல்லுகிற வழியில் உள்ள எல்லா தடைகளையும் முறித்து போட்டவரே. இணைச்சட்டம் 29:5 உங்கள் ஆடைகள் நைந்து போகவில்லை, உங்கள் காலில் உள்ள காலணிகள் பழுதடைந்து போகவில்லை. இந்த அளவிற்கு செல்லும் வழியில் நலன்களை பொழிந்தவரே. எளியா இறைவாக்கினர் சாக வேண்டும் என்ற போது அவருக்கு பலம் கொடுத்து ஒரேபு மலை அடையும் வரை கூட இருந்த ஆற்றல் தந்து வழி நடத்தினீரே. பயத்தோடும் சஞ்சலத்தோடும் எம்மாவு நோக்கி பயணித்தேன். சீடர்களோடு வழி போக்கனாய் பயணம் செய்து மனக்கண்களை திறந்து அப்பத்தை பெற்றுக் கொடுத்து உமை வெளிப்படுத்தி நீங்கள் செல்ல வேண்டிய பாதை எம்மாவல்ல, எருசலேம் துன்பத்தின் இடம், சாட்சியத்தின் இடம் என்று அறிவுறுத்தி ஏற்ற சாட்சிகளாயும் சீடர்களை நிலைநிறுத்தியவரே. என்றும் நாங்கள் செல்லும் வழியில் எங்களுக்கு துணையாக இருக்க எம்மோடு பயணிக்குமை வேண்டுகிறோம். விபத்துக்கள், ஆபத்துக்கள், பிரச்சனைகள் அனைத்திலிருந்து எங்களை பாதுகாத்து சுகமான பயணங்களை கொடும். எங்கள் வாழ்க்கை வழியை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு காட்டி வழிநடத்திட வேண்டுகிறோம். செல்ல வேண்டிய வழியில் உன்னை நடத்துபவரும் நானே. செங்கடலை 2 பாகமாக பிரித்து மக்களை கால் நனையாமல் நடக்க வைத்தவரே. பாலை நிலத்து 40 ஆண்டுகள் பகலிலே மேகத்தூணாய் இரவிலே நெருப்புத்தூணாய் மக்களுக்கு முன் சென்று அவர்கள் செல்லுகிற வழியில் உள்ள எல்லா தடைகளையும் முறித்து போட்டவரே. இணைச்சட்டம் 29:5 உங்கள் ஆடைகள் நைந்து போகவில்லை, உங்கள் காலில் உள்ள காலணிகள் பழுதடைந்து போகவில்லை. இந்த அளவிற்கு செல்லும் வழியில் நலன்களை பொழிந்தவரே. எளியா இறைவாக்கினர் சாக வேண்டும் என்ற போது அவருக்கு பலம் கொடுத்து ஒரேபு மலை அடையும் வரை கூட இருந்த ஆற்றல் தந்து வழி நடத்தினீரே. பயத்தோடும் சஞ்சலத்தோடும் எம்மாவு நோக்கி பயணித்தேன். சீடர்களோடு வழி போக்கனாய் பயணம் செய்து மனக்கண்களை திறந்து அப்பத்தை பெற்றுக் கொடுத்து உமை வெளிப்படுத்தி நீங்கள் செல்ல வேண்டிய பாதை எம்மாவல்ல, எருசலேம் துன்பத்தின் இடம், சாட்சியத்தின் இடம் என்று அறிவுறுத்தி ஏற்ற சாட்சிகளாயும் சீடர்களை நிலைநிறுத்தியவரே. என்றும் நாங்கள் செல்லும் வழியில் எங்களுக்கு துணையாக இருக்க எம்மோடு பயணிக்குமை வேண்டுகிறோம். விபத்துக்கள், ஆபத்துக்கள், பிரச்சனைகள் அனைத்திலிருந்து எங்களை பாதுகாத்து சுகமான பயணங்களை கொடும். எங்கள் வாழ்க்கை வழியை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு காட்டி வழிநடத்திட வேண்டுகிறோம்.